வல்லமை மகிமை கண்டு வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி செய்வேன். தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானேன். தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவரே. பின்னிட்டு போவார்களாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெறும் 5 வார்த்தைகள் தான் சங்கீதம் 70 சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் 5 வார்த்தைகள். முதல் வார்த்தையில தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையெல்லாம் ஏன் படிக்கணும்னா இது பூராமே ஜெபம். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. பூராமே ஜெபம், அருமையான ஜெபம். ஒரு முறை சென்னையில் ஒரு கல்லூரியில பேராசிரியர்கள் நடத்தும் போது ஆங்கில பாடத்தின் அந்த MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அது போன்ற ஒரு உயர் அந்த படித்துக் கொண்டிருக்கிற வேளையில மாணவர்களிடத்துல அந்த பேராசிரியர் ரட்சிக்கப்படலை, ஆனா பைபிளை கொடுத்து சொல்லுங்க ஆமென், பைபிளை காண்பித்து மாணவர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த பைபிளை வேரூன்றி அதை நல்லா ருசித்து படித்தான் சொல்லுங்க ஆமென், ஆங்கிலம் தண்ணி மாதிரி வரும்.
அவர் ரசிக்கப்பட்டாரு இல்லையா? அது சொல்லிட்டு தம்பி சொல்லலாம். அவ்வளவு உளப்பூர்வமான ஜெபம், உள்ளப்பூர்வமான ஜெபம் இதெல்லாம் சொல்லுங்க. நாக்கில் இருந்து வருவதில்லை, வாழ்வின் உண்மையான ஜெபம் சங்கீத புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. வாழ்க்கையின் உண்மையான ஜெபங்கள். தாவீது சொல்லும்போது, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்யும், இல்ல சகாயம் செய்ய தீவிரியும். இந்த வசனம் தெரிஞ்சாதான் நம்ம ஜெபிக்க முடியும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வார்த்தை, ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என்னை காப்பாற்றும், தேவனே என்னை காப்பாற்றும். எத்தனை இடத்துல இருக்கு வாழ்க்கையில மரணத்துக்கு போராடுகிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் உங்களிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்துல என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என் பிராணனை, தாவீதை சுற்றிலும் அந்த நெருக்கம் இருந்தது. அனுதினமும் கொலை செய்ய சவுல் ராஜா ஆட்களை விட்டு தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு கௌதாரிய வேட்டையாடுறது போல அந்த ராஜா வில்லுகளோடும் அம்புகளோடும் ஒரு படையை அனுப்பி தாவீதை தேடுகிறான். ஆகவேதான் தாவீது சொல்லும் போது, என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், சொல்லுங்க, என்னுடைய பிராணனை வாங்க தேடி அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியம் அடைவார்களாக. அப்படின்னா அவமானத்தை அவர்கள் மேல் வரும். என்னை வேட்டையாடுறதுக்காக பின்னாடியே திரிந்து என்னை கொலை செய்ய தேடுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. சொல்லுங்க. 3ஆவதாக ஆ ஆ ஆ ஆ 4 தடவை எழுதிருக்கு. அப்படின்னா அப்படியே வாயை திறந்துட்டு முதலை போல தெரியுது. வாய ஆணு தெரியும். முதலை வாயில கையை கொடுத்தாச்சு நம்ம எடுக்க முடியாது. முதலை போல ஆணு திறந்துகிட்டே சுத்திக்கிட்டே அடைகிறான். அதான் சொல்லுவாங்க, ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. அவருடைய உள்ள முடி உடைந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, காரணம் இல்லாம என்னை கொன்னு தீக்கணும்னு சுத்திட்டே அலைது ஒரு கூட்டம், ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறான். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற யாவரும் உங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாம். எத்தனை கவனிக்க சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுகிறேன், இதுதான் தேவனுடைய சாவி. ஆண்டவருடைய சாவி இதுதான் தேவ மனுஷனுக்கு. சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, தேடி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆலயத்துல அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய ஆராதனைக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய பாதத்தில் ஆராதனை செய்வதற்காக ஆராதனை தேடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க. ஆமா, ஆராதனைக்கு தேடி வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட முடிஞ்சா அது தேடினதுக்கு அர்த்தம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா மாறிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. அது அப்படியே இல்லாம போய் என்ன இல்லாம போய் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர் முடிஞ்சு பாஸ்டர், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆண்டவர் சார்ஜ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் தட்டி தூசி எல்லாம் தட்டி, சொல்லுங்க, உங்களோட ஒரு உணர்வை கட்டளை எழுதுறாங்க. ஆனா நீங்க சாப்பிடணும்னா நீங்க உங்க ஜெப அறையை தேடும். நிறைய பேர் ஜெபம்ங்கிறது குறைஞ்சிருச்சு. 2-3 நிமிஷம், 1 மணி நேரம் ஜெபிக்கவங்களுக்கெல்லாம் பழக்கமே இல்லாம போச்சு. 3 நிமிஷம் சோதனை அப்படி நல்லா இருக்கு. அடுத்து ஏதாவது வியாதி, ஆக்சிடென்ட், பிள்ளைக்கு முடியல, பெரிய நஷ்டம், படுத்த படுக்கையா கிடந்தா தான் அப்புறம் ஜெபமே வருது. அப்படியே அடிச்சா ஆண்டவர் ஜெபம்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லுங்க. அப்படி ஆயிடுச்சு, இருட்டாயிருது. ஓ ஆண்டவர் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு இரவோ பகலோ கர்த்தரோடு இணைந்து கொண்டு, சொல்லுங்க, சோத்திரம் பண்ணி கண்ணீரோட குளிக்க நேரம் எடுக்கிறோம். அழுக்கா போயிருது உடம்பு, தூங்கி எந்திரிச்சா காலையில நாறுது, பல்லு விலைக்கு தான் ஆகணும். அப்படி வைக்கலைன்னா என்னத்துக்கு ஆகும்? மனுஷன் தோச்ச துணி போடுறோம், குளிச்சுட்டு வெளியே வருகிறோம், முடிய வெட்டுறோம், நகத்தை வெட்டுறோம், எல்லாம் எதுக்கு? ஆண்டவர் வச்ச மனுஷன் தன்னை சரிப்படுத்திக் கொள்ளணும். சொல்லுங்க. என்னத்துக்கு ஆகும்? இல்லைன்னா பறக்க முடியல. அவன் தன்னை சரிப்படுத்திக் கொள்ளனா மிருகமா மாறிடுவான். மனுஷனா வெளியே வரணும்னா தன்னை சுத்தப்படுத்தணும். ஜெப அறையும் அதைத்தான் நமக்கு செய்கிறது. சொல்லுங்க. ஜெப அறையில போகும்போதுதான் அது போகணும். இன்னைக்கு அநேகர் அதை விட்டு விட்டீங்கன்னா சிரமப்படுவீங்க. அதைத்தான் சொல்றாரு, உண்மை தேடுகிற யாவரும். சொல்லுங்க. கர்த்தரை அதுதான் சாவி. அங்கேதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். உள்ளத்தை ஊற்றி உண்மையெல்லாம் சொல்லி மன்றாடி கிருபை பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை செய்கிற ஒரு மகிமையுள்ள ஸ்தலம். அதைத்தான் தாவீது சொல்கிறார், உண்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சொல்லுங்க. இந்த மகிழ்ந்து சந்தோஷம்ங்கிறது நம்ம சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். இருட்டா இருக்கலாம், கடன் இருக்கலாம், ஏகப்பட்ட எதிரி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நிறைவேறாத காரியம் இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து தேவனை தேடும் போது, சொல்லுங்க, சூழ்நிலையை மாற்றுவார். இருள் மாறும். அப்ப மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அடுத்த வார்த்தை, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. சொல்லுங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சின்ன காரியம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை, குளோரி அந்த வாயில வரணும். சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிற, ரட்சிப்புனா விடுதலை. உமது ரட்சிப்பில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்கள். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எவ்வளவோ பாடம் படிக்கிறது பிள்ளை,
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றின்னு சொல்லுங்க. வீட்டுல பிள்ளைங்க சொல்லிக்கோங்க, தேவனுக்கு மகிமைன்னு சொல்லலாம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் 100 மார்க் 100 வாங்கிட்டப்பா அப்படின்னு புள்ள பேப்பர் கொண்டு வரும்போது முதல்ல தேவனுக்கு மகிமைன்னு சொல்லுடா பிள்ளை. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்க. க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு மகிமை சொல்லி கொடுங்க. சொல்லுங்க ஆமென். நன்றி சொல்லி கொடுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு இதை செய்தா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சின்ன பிள்ளைங்க சாட்சி சொல்லப்படாது, நல்ல சாட்சிகளை ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. நல்ல மார்க் எடுத்துட்டு வந்து பிள்ளைக்கு இல்லடா அப்படி ஒரு 100 ரூபாய் ஸ்தோத்திரம் காணிக்க பாஸ்டர் கொண்டு ஜெபம் பண்ண சிஎஸ்சி நல்ல பழக்கம் பழகி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நன்மை கிடைச்சவனும் ஒரு என்ன செய்ய போறோம், ஒரு 100 ரூபாய்க்கு பழமும் ஒரு 100 ரூபாய்க்கு கேக்கும் வாங்கிட்டு வந்து ஒரு 200 ரூபாய் காணிக்க வச்சு ஐயாட்ட கொண்டு நிற்பாங்க. ஐயா ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுங்க, அவர் ஸ்தோத்திரம் காணிக்குது. அதனால நீங்களும் குறைய போறதுல பாஸ்டர் ஒன்றும் போறது. அது என்ன செய்யுது, மனுஷனை இணைக்குது. சொல்லாம ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டான், டேய் தாத்தாட்ட போய் கேக்க கொடுத்து முழங்காலன்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம். சொல்லுங்க தாத்தா கட்டின வீட்டுல தான் லைட் போட்டு தானே படிச்சிருக்கேன். இந்த போஸ்ட் மரத்துக்காக படிச்சேன். தாத்தா கஷ்டப்பட்டு வீடு வாசலை கட்டி லைட் போட்டு வச்சிருக்கேன். அதுலதான் பேரம் படிச்சுட்டு வந்து மார்க்கை காட்டுறேன். தாத்தாட்ட போய் முதல்ல முழங்கால் போடு, அவர்கிட்ட இந்த கேக்க கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கு. அவர் வீடு வாசலை கட்டி வச்சிருக்காங்க நல்லா வந்து, இல்லைன்னா ரோட்ல போஸ்ட் மரத்துல விளக்குல தான் படிக்கணும். அறிஞர் அண்ணாவே தான் படிச்சாங்க. சொல்லுங்க அவனே, இது என்ன செய்து இணைக்குது, யுனைட்ஸ் இணைக்குது. நன்றி அறிதல், இட்ஸ் கால்ட் நன்றி அறிதல், தேங்க்ஃபுல்னஸ். சொல்லுங்க அவனே. அப்ப தேவனுடைய வார்த்தை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, உண்மை தேடுகிறவர்கள் உண்மையில மகிழ்ந்து கலிகூறுவார்களாம். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். நானும் சத்தமா சொல்லுங்க, நானும் சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமான காணிக்கை. அம்மா ராஜம்மாள், ஜாஸ்மின் 2 பேர் வந்து ஒரு பாடல் பாடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.